இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து திரைப்படங்கள் குறித்து சிறப்பு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் அடுத்த படம் இயக்குனர் வெற்றிமாறனுடன் இணைந்து வடசென்னை 2 தயாரிப்பதாக தெரிவித்தார் ஐசரி கணேசன். இயக்குனர் இமயம் பாரதிராஜா தமிழ் சினிமாவில் செய்த புதுமைகளை கொண்டாடும் விதமாக ஒரு பிரம்மாண்டமான விழா வேல்ஸ் பல்கலைக்கழகம் சர்வதேச திரைப்படம் மற்றும் கலாச்சார நிறுவனம் IIFC இணைந்து நடத்துகிறது. சென்னை அடுத்த பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து பாரதிராஜாவின் திரைப்படங்களில் பணியாற்றிய இயக்குனர்கள், நடிகர்கள் மற்றும் கலைஞர்கள் அவரை முன்னெடுத்து பயணிக்கும் இயக்குனர் குறித்த திரைப்பட கலாச்சார சினிமா கொண்டாட்டத்தில் தடம் பதித்த படைப்பாளுமைகளை கொண்டாடும் நிகழ்ச்சி வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் ஐசரி கணேஷ் தலைமையில் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் மேயர் சைதை துரைசாமி, நடிகர் சத்யராஜ், இயக்குனர் அமீர், திரைப்பட தயாரிப்பாளர் தனஞ்சயன், நடிகை ரேகா ஆகியோர் கலந்து கொண்டு தமிழ் சினிமாவை நமது கலாச்சாரம், உணர்ச்சிகள் மற்றும் சமூக யதார்த்தங்களின் கண்ணாடியாக மாற்றிய இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களின் காலத்தால் அழியாத படக்களிப்பு குறித்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சிறந்த புகைப்பட கலைஞர்களுக்கு 25,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை காசோலைகள் பரிசாக வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இதில் திரைப்பட கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், கல்லூரி மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் ஐசரி கணேஷ் பேசுகையில், இயக்குனர் வெற்றிமாறன் சர்வதேச திரைப்பட மற்றும் கலாச்சார நிறுவனமும் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல்ஸ் தயாரிப்பு இணைந்து வடசென்னை பார்ட் 2 தயாரிக்க உள்ளதாகவும், வேல்ஸ் மியூசிக்கல்ஸ் கம்பெனியை இப்போதுதான் தொடங்கியுள்ளேன், இனிவரும் காலங்களில் சிறந்த பாடல்களை கொடுப்பதாக தெரிவித்தார். எல்லாரையும் பத்தி பேச ஆரம்பிச்சா, அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சாலே அவ்வளவு நேரம் ஆகுனா, அப்ப ரேகாவை பத்தி பேச ஆரம்பிச்சா அவ்வளவு நேரம் ஆகும். திரை ஆளுமை. He's not just a filmmaker, he's an icon. Not just a film icon, he's an icon of Tamil cultural இருக்க வேண்டும் என்று வெற்றிமாறன் சார் சென்ற வாரம்தான் வந்து கேட்டார். நம்முடைய வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய IIFCயும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய கொண்டாட்டத்தை இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இனிய விழாவிற்கு இயக்குனர் அமீர் அவர்களும், புரட்சி நடிகர் சத்யராஜ் அவர்களும், கடலோர கவிதைகள் கதாநாயகி ரேகா அவர்களும் இங்கே வருகை தந்து இன்றைய எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இந்த விழாவை துவக்கி இருக்கிறோம். இந்த விழா தொடர்ந்து 5 நாட்கள் இதே சிவாலயா அரங்கத்திலே நடைபெற இருக்கிறது. தினமும் 2 பாரதிராஜா அவர்கள் இயக்கிய 2 திரைப்படங்கள் திரையிடப்பட இருக்கிறது. முதல் படமாக இன்றைய தினம் கடலோர கவிதைகள் திரையிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. மதியம் ஒரு திரைப்படம். அப்படி தொடர்ந்து 5 நாட்கள் பாரதிராஜா அவர்கள் இயக்கிய 10 படங்கள் இங்கே திரையிடப்பட இருக்கிறது. சென்ற வருடம் பாலு மகேந்திரா சார் அவர்களுடைய அவருடைய இயக்குனர் இதுவை கொண்டாடினோம். அதுவும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் தான் நடைபெற்றது. அதற்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து சிறப்பித்தார். இன்றைய தினம் இன்னும் நிறைய கலைஞர்கள், இயக்குனர்கள் எல்லாம் இந்த 5 நாட்களும் இங்கே வருகை தர இருக்கிறார்கள். நம்முடைய வேல்ஸ் பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, அருகில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் உள்ள விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய மாணவர்கள் எல்லாரும் இங்கே கலந்து கொண்டு இருக்கிறார்கள். வெற்றிமாறன் பேசும்போது பாரதிராஜா
யாருன்னு ஒரு மாணவர் கேட்டதாகவும் வருத்தமாக சொன்னார். இது போல விழாக்களை கொண்டாடி தான் பாரதி ராஜா நம்ம அறிவிக்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கா? இல்லை அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ படிக்கிற மாணவர்கள் வந்து +2 முடிச்சுட்டு வந்து உடனே காலேஜில் சேர்ந்துடுறாங்க. அவங்களுக்கு 16 வயசு தான் இருக்கும், 16-17 வயசு. அவங்களுக்கு வந்து அவரை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை. அதனால் அதை வந்து நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்க கூடாது. அதே வந்து ஒரு ஃபைனல் இயர் பசங்க, பிஜி பசங்க, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அவரை பற்றி நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் வந்து இன்றைக்கும் இருந்துக்கிட்டு அவர் இயக்கிறது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து பெரிய நடிகராகவும் நடித்தும் கொண்டு இருக்கிறார். அவருடைய இதை கொண்டாடும் போது நாங்கள்லாம் அதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். பாரதி ராஜா என்ற ஒரு பெரிய இயக்குனர் இமயம். அவர் விஷுவல் கம்யூனிகேஷன் மாணவர்கள் கேட்டதா அவர் சொன்ன மாதிரி இந்த விழா மேடையில் கேட்டதா இல்லை, விஷுவல் கம்யூனிகேஷன் கேட்டதா சொல்லலை, யாரோ ஒரு மாணவர்கள் கேட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி மாணவர்கள் தான் வர. இல்லை விஷுவல் கம்யூனிகேஷன் மாணவர்களுக்கு நிச்சயமாக சினிமாக்காக தான் அவங்க வந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாரை பற்றியும் தெரியும். யாராவது ஒரு மாணவர் கேட்டிருக்கலாம். இல்லை, இப்போ வெற்றிமாறன் சார் வந்து ஒரு படம் இப்போ இயக்க இருக்கிறாரு. அந்த படம் முடிஞ்ச உடனே அடுத்த படம் வந்து வடசென்னை 2 தனுஷ் நடிக்கிறதுல வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பு. நீங்க ப்ரொடக்ஷன்லயே இருக்கீங்க, நடிக்கவும் செஞ்சிருக்கீங்க. பாரதி ராஜா சாருடைய சினிமாவையும் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய சினிமாவையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கு சார்? அது வேற காலம், இது வேற காலம். அதாவது ஸ்டுடியோவில் எடுத்துகிட்டு இருந்த மூவியை வந்து வெளி லொக்கேஷனில் எடுத்தவர் பாரதி ராஜா சார். இன்றைக்கும் வந்து நிறைய இயக்குநர்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அவரை பார்த்து வந்த இயக்குநர்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன் இன்றைக்கும் நிறைய பாட்டு கேட்குற மாதிரி இருக்குங்க, அது எப்படி மறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ பாடல்கள் இன்றைக்கும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன் நான் எடுத்த ஒரு படம் VTKன்னு ஒரு படம் கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணார். அந்த மல்லிப்பூ சாங் வந்து எவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கு. அதனால் நிறைய படங்கள், நிறைய பாடல்கள்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அனைத்து பாடல்களும் கேட்குற மாதிரி இருக்கு. எதனா ஒன்று தான் கேட்குற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நான் இப்போ தான் மியூசிக் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறேன், வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல், வேல்ஸ் மியூசிக் இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டு. அதனால் நிச்சயமாக நல்ல பாடல்கள் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். வேல்ஸுடைய அப்டேட் நிறைய இருக்குது.